ஐநாட்டுணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவனுடைய அம்மாவை தேடி போலீஸை பார்த்தா நடேசன் வீட்டுக்கே வந்துடுது. இங்கே பல்லவனுடைய அம்மாவுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் கடன் கொடுத்தவன் பார்த்தா அவங்க தங்கி இருந்த பழைய வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா கதவு பூட்டி கிடக்கு. என்னன்னே கதவு பூட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி அடியாள் கேட்கவும், தெரியலடா, நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு தப்பிச்சிட்டான் போல, வீடும் பூட்டி கிடக்கு. யோ, இந்த வீட்டில் இருந்தவன் எங்கேயா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் கடன் கொடுத்தவன் கேட்கவும், அவன் காலி பண்ணி போய் 2-3 நாள் ஆகுது, நீ இப்போ வந்து தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்படி இவங்கள விட்டிங்கன்னா பணத்தெல்லாம் வாங்கவே முடியாது. உங்ககிட்ட மட்டும் இல்லை, இதே மாதிரி 4-5 பேர்கிட்ட சுற்றி கடை வாங்கி வச்சுருக்காங்க, ஓடி போயிட்டானுங்க. அவனுங்களை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் இப்படி அடியாட்களை வச்சு தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாட்டில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நீங்கள் தான் வசதியான ஆளாச்சே, உங்களுக்குல போலீஸ்க்கு தெரியாத ஆளா என்ன? பேசாட்டில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அது இதுன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியும் புருஷன் பொண்டாட்டி ஒன்னாத்தான் இருப்பாங்க. அப்படி இல்லையா, ஆளுக்கு ஒரு பக்கம் தங்கி இருந்தாலும் பேசிக்கிறாமையா இருக்க போறாங்க. அவங்க ஃபோன் நம்பரை வச்சு ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா ஐடியா கொடுக்கவும், கடன் கொடுத்த ரவுடிக்கும் பார்த்தா இது சரின்னு படுது. கடன் கொடுத்தேன் பார்த்தா நேர விறுவிறுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிடறான். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பல்லவன் அம்மா பேரில் பார்த்தா இங்கே கடன் கொடுத்தவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அப்போ தான் கேட்குறாரு, சரி சார், அந்த ஆளோடைய ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தால் தாங்க, நாங்கள் ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் கேட்கவும், இங்கே கடன் கொடுத்தவனுக்கு பார்த்தா இங்கே ஃபோன் நம்பர் தெரியும். ஃபோன் நம்பரையும் பார்த்தா கொடுத்துறான். ஃபோன் நம்பரை பார்த்தா ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ட்ரேஸ் பண்ணதில் பல்லவனுடைய அம்மா வீட்டுக்கார் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சி நேர விறுவிறுன்னு பார்த்தா அதே இடத்துக்கு போலீஸோட கடன் கொடுத்தவன் பார்த்தா போயிடுறான். இங்கே போலீஸும் கடன் கொடுத்தவனை பார்த்ததுமே பல்லவனுடைய அம்மா வீட்டுக்கார் பார்த்தா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி ஓடவும், அடிச்சு பிடிச்சி பார்த்தா அந்த ஆளையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த ஆளை போட்டு வெளுன்னு கடன்காரன் வெளுத்து, எங்கடா எங்கே உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கவும், என்னே என்ன வேணாலும் பண்ணுங்க, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுடைய அம்மா வீட்டுக்கார் சொல்லவும், காசுக்கு என்னடா வழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடன் கொடுத்தவங்க கேட்கவும், அதுக்கு தான் அவள் ரெடி பண்ணுறதுக்காக போயிருக்கா. அவள் கையில் ஏதோ காசு கிடைச்சிருக்கு போல, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்காகத்தான் அவள் போயிருக்கா. என்னையை நம்பி விடுங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு அதரவும், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, உன் மண்டாடிக்கு ஃபோனை போடு, நீ எப்படி பேசுவியா அப்படியே பேசணும், அவளை நான் சொல்ற இடத்துக்கு நீ வர சொல்லணும், கையும் களமா சிக்கிட்டியடா, என்ன என்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? சொல்லையா 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், 10 லட்ச ரூபாய் திருப்பி எண்ணி வைக்கலைன்னு வை, உன்னை கண்டந்தனமா வெட்டி போட்டுருவேன், அப்படி இல்லைன்னா ஆயுசுக்கு உன்னை தூக்கி ஜெயில வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடங்காரன் பார்த்தா மிரட்டவும், சார் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் என் பொண்டாட்டிக்கு ஃபோன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா பல்லவனுடைய அம்மா வீட்டுக்காரு கோமலுக்கு ஃபோனை போடுறாரு. கோமல் பார்த்தா ஃபோனை எடுப்போமா வேணாமான்னு சொல்லிட்டு திருன்னு முடிக்கவும், அங்கே ஃபோன் பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் சுற்றி ஆள் இருக்கவும் வேகமாக பார்த்தா கோமல் ஃபோனை எடுத்துக்கிட்டு கொல்லை பக்கமாக வந்துடுது. இங்கே நிலாவும் சோழனும் பார்க்குறாங்க. ஏன் ஃபோன் வந்து அங்கேயே பேச வேண்டியதானே, ஏன் ஃபோன் வந்தாலே உங்கள் முகம் ஒரு மாதிரியாக மாறுது அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா நினைக்கிறாங்க. கோமலு பார்த்தா கொல்லப்புறமா போய் ஃபோன் பேசுது. என்னையா, என்ன வேணும் உனக்கு? நான் தான் உன்னை ஒய்யாம ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், சரிடி, நீ பணத்துக்கு ரெடி பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் அம்மா வீட்டுக்கார் கேட்கவும், பணம் இங்கே இருக்குயா, ஒரு 3 லட்ச ரூபாய் கிட்டே இங்கே இருக்கு, அந்த பணத்தை நான் எடுத்துட்டு வரையா, அதுக்காகத்தான் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுக்குயா ஓயாம போயிட்டு ஃபோனை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுடைய அம்மா சொல்லவும், சரிடி நீ பணத்தை எடுத்துட்டே எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுடைய அம்மா வீட்டுக்காரன் பார்த்தா ஃபோனை வச்சுறாரு. யோ, உன் பொண்டாட்டி இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுடைய அம்மா வீட்டுக்காரும் சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா கடன் கொடுத்தவனும், சார் அந்த பொம்பளைக்கிட்ட ஏதோ ஒரு 3 லட்ச ரூபா இருக்குன்னு ஃபோனில் சொல்லிச்சு சார், அதே மாதிரி நான் இங்கே போய் 3 லட்ச ரூபாயை வாங்கிக்கிறேன், இந்த ஆளையும் நான் பார்த்துக்கிறேன் சார், இனிமேல் இந்த கேஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவன் சொல்லவும், இல்லை சார் நம்ம இப்படியே போவோம், அந்த பொம்பளையும் கையோட பிடிச்சிருவோம், 3 லட்ச ரூபாயை வாங்கி உங்கள் கையில் நான் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் பார்த்து இந்த ஆள்கிட்ட வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லவும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவன் போலீஸு இங்கே பல்லவனுடைய அம்மா வீட்டுக்காரு எல்லாரும் பார்த்தா நடேசனுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாசலில் பார்த்தா போலீஸ் ஜீப் வருது. போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் இங்கே பல்லவனுடைய அம்மாவுக்கு கதியே கலங்குது. ஐயோ, என்ன போலீஸ் ஜீப் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா திருன்னு முழிக்கவும், வேகமாக பார்த்தா சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் நிலான்னு சொல்லி எல்லாரும் வெளியே வராங்க. என்னன்னா போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிலா பார்க்கவும், கூடவே பார்த்தா பல்லவனுடைய அம்மா வீட்டுக்காரும் கீழே இறங்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு, ஐயோ போச்சு மாட்டிக்கிட்டோம், எல்லாம் உண்மையும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல்லவனுடைய அம்மா வீட்டுக்காரை பார்த்ததும் நடேசனுக்கு பயங்கரமான கோபம், பல்ல கடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இந்த பரதேசி பயலா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. ஏமா நீ தானம்மா கோமல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா பல்லவனுடைய அம்மாவை கேட்கவும்,
அம்மா சார் அப்படின்னு சொல்லி பல்லவனுடைய அம்மா வர, என்னம்மா போலீஸ் வந்திருக்குமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பல்லவன் சோழன் எல்லாரும் கேட்கவும், இந்த வரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பார்த்தா போலீஸ் கிட்ட போகவும், கூடவே பார்த்தா பல்லவனுடைய அம்மா வீட்டுக்காரர் இருக்கவும், அடியே கோமலு நம்மள இந்த கடன்காரர் கொடுத்தவர் பிடிச்சிட்டாருடி, நீ ஏதோ 3 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னே, போய் அந்த 3 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுடைய அம்மா வீட்டுக்காரர் சொல்லவோ எல்லாத்துக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அப்பதான் போலீஸ்காரர் சொல்றாரு, மா இந்த பொம்பளை ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கு, இந்த நிக்கிறால இவன் இந்த பொம்பளையோடைய வீட்டுக்காரு. ஆமா, இந்த பொம்பளை உங்களுக்கு என்ன சொந்தம் வேணும்? இந்த பொம்பளை எப்படி இங்கே வந்து தங்கி இருக்கு? கடன் கொடுத்தவர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஃபோன் நம்பரை வச்சு இந்த ஆளை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டோம். இந்த ஆளை வச்சு தான் இந்த அம்மாவை பிடிச்சிருக்கோம். இந்த அம்மா ஏதோ ஃபோன்ல 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த பொம்பளைக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா புட்டு வைக்கவும், பல்லவனுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. சேரன் சோழன் பாண்டியன் நிலா எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஆனா நடேசனுக்கு தெரியும் பல்லவனுடைய அம்மாவுக்கு 2வதா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் நடேசனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அமைதியா எந்த உண்மையும் சொல்லாம பொறுத்து போய்கிட்டு இருந்தாரு. இப்ப எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியவோ அப்பதான் நடேசன் சொல்றாரு, சொன்னேன்லடா, நான் சொன்னேன்ல இவ சரியான கேடு கட்டவ, இவளை பத்தி உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும்னு சொன்னேன்ல, பாத்தீங்களா வீட்டுல 3 லட்சம் ரூபாய எப்படிரா எடுத்துட்டு போகலான்னு திட்டம் போட்டு காத்திருந்திருக்கா, எப்படா திருடிட்டு போகலான்னு காத்திருந்திருக்கா. சரியா இங்க போலீஸ் வர்றதுனால இப்ப வசமா இவளுடைய உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், பல்லவன் பார்த்தா நடேசனே பாக்குறாரு, என்னடா என்ன என்னைய பாக்குற, என்னமோ சொன்னாலே போயிட்டேன் என்னமோ நான் அவளை ஏதோ பண்ணதுனால போயிட்டேன்னு சொன்னாலே அத்தனையும் பொய். நீ பறந்ததுக்கு அப்புறம் எவனோ அந்த நிக்கிறான் இந்த பரதேசி நாய், இந்த பரதேசி நாய் கூட சவகாசம் வச்சு அவனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாடா. இவளையா நீ பெத்த அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னைய அவ பெத்து போட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் உன்னைய நான் உருகி என் பாசத்தை காமிச்சு வளர்த்தேன்னா உனக்கு வேணாம், எவன் கூட ஓடி போயிட்டு பல வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கா, அவ உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா நல்லா நாக்க புடுங்குற மாதிரி பல்லவனை பார்த்து கேட்கவும், பல்லவனுக்கு தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி உரைக்குது. சார் 3 லட்சம் ரூபாய் இங்கெல்லாம் இல்லை சார், 3 லட்சம் ரூபான்றது இது எங்களுடைய பணம், இந்த பணத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்ன சார் உங்களுடைய பணம் கிடைக்காது போலே அப்படின்னு சொல்லி போலீஸ் பார்த்தா கடன் கொடுத்தவன்ட்ட கேட்கவும், என்னம்மா 3 லட்சம் ரூபாய் இருக்குன்னு உன் புருஷன் கிட்ட சொன்னேன், இப்ப என்னன்னா இவங்க இல்லைன்னு சொல்றாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன்காரன் கேட்கவும், சார் எதா இருந்தாலும் நான் அப்புறமேல் உங்ககிட்ட பேசுறேனே, இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மா சொல்லவும், இது சரிப்பட்டு வராது சார், 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க, அதனால இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தேன்னு சொல்லவும், சரி வேற வழியே இல்லை, ஏமா ஜீப்ல ஏர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லவும், பல்லவன் சேரன் சோழன் பாண்டியன் நிலா நடேசன் யாருமே வாய் திறக்கல. எல்லாரும் அமைதியா நின்று வேடிக்கை பாக்குறாங்க. ஏப்பா பல்லவா, ஏப்பா சேரா, ஏப்பா சோழா, ஏமா நிலா, எப்படியாவது ஏதாவது போலீஸ் கிட்ட பேசுங்கம்மா, எங்களை கைது பண்ண வேணான்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், சி வாய மூடுங்க, கல்யாணம் ஆனதே மறைச்சிருக்கீங்க, ஊரை சுத்தி கடன் வாங்கி இங்க பணத்தை எடுத்துட்டு போறதுக்காக காத்திருந்திருக்கீங்க, எதுவும் பேசாதீங்க சார், அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. பல்லவனுடைய அம்மாவையும் பல்லவனுடைய அம்மா வீட்டுக்காரையும் பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க.